ஃபோர்ஹெட்ல கை வச்சு லிஃப்ட் பண்ணி டவுன்வர்ட்ஸ் தான் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த சைடு அப்லிஃப்ட் பண்ணிக்கணும் ஸ்கின்னை அண்ட் டவுன்வர்ட்ஸ். ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஷேவிங் பற்றி பார்க்க போகிறோம். ஷேவிங்னா ஃபேஷியல் ஷேவிங் பற்றி. நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். லைக் நம்ம ஷேவ் பண்ணலாமா வேண்டாமா, எதை வச்சு பண்ணுறது, இன்கேஸ் நம்ம பண்ணிட்டோன்னா அது வந்து ஹார்டான ஹேர்ஸ் வருமா, இங்கே குட்டி குட்டி முடி இருக்கும் அது நம்ம ஷேவ் பண்ணோம் மீசை வந்துடுமா, இல்லை இன்கேஸ் இங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேஷியல் ஹேர்ஸ் ரிமூவ் பண்ணோன்னா நமக்கு வந்து அது ஹார்டாக வருமா, ரொம்ப அசிங்கமாக தெரியுமா, இல்லை விசிபிளாக இருக்குமான்னு நிறைய டவுட்ஸ் இருக்குது. அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் என்னன்னா இதுதான். தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வச்சு தான் இன்னைக்கு நம்ம ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 1 இயர்ஸாக நான் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறேன். ஐ கெஸ் எனக்கு வந்து இது வரைக்கும் எந்த ஒரு ஹார்டான ஹேர் வந்தது இல்லை. ப்ளஸ் நான் நிறைய டைம் இதை வந்து நான் என்னோட அப்பர் லிப்ஸ் கூட பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. முன்னாடி எந்த அளவுக்கு ஹேர் இருந்ததோ, எந்த அளவுக்கு க்ரோத் இருந்ததோ, எந்த அளவுக்கு அந்த ஹார்ட்னஸ் இருந்ததோ ஒரு சாஃப்ட்னஸ் இருந்ததோ அதே மாதிரி தான் என்னோட இப்போது அது வளர்ந்ததுக்கு அப்புறமும் இருக்குது. ஆக்சுவலி என்னென்னா நம்ம அதை ஷேவ் பண்ணிவிட்டு அந்த நெக்ஸ்ட் டே ஆர் 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து என்ன ஃபீல் ஆகும்னா நம்ம வந்து ஹார்டாக க்ரோத் ஆகுதோ அந்த மாதிரி ஃபீல் ஆகும். பிகாஸ் நம்ம டச் பண்ணும்போது அது ஃபீல் ஆகும், ஒரு மாதிரி சொரன்னு இருக்கிறனால நமக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகும். என்னென்னா ஹார்டாக வருதோ, ஒரு மாதிரி எக்ஸ்ட்ராவாக வருதுன்னு ஃபீல் ஆகும். பட் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஒன்ஸ் டோட்டலாக க்ரோ ஆனதுக்கப்புறம் ஃபீல் ஆகாது. அண்ட் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா நம்ம ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ உங்களுக்கு ஒரு க்ளோயிங் எஃபெக்ட் கிடைக்கும், உங்கள் ஃபேஸ் க்ளோ ஆகும். ப்ளஸ் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ரெகுலராக மேக்கப் போடுற பர்சனாக இருந்தால் உங்களோட மேக்கப் ஃப்ளாலெஸ்ஸாக வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு ட்ரிக்கு. அண்ட் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்குன்னே நிறைய ஃபேஸ் ரேசர்ஸ் வந்து மார்க்கெட்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும். நார்மல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பிளேட்ஸ் ஒரு நம்ம அப்பா பிரதர்ஸ் யூஸ் பண்ணுற பிளேட் யூஸ் பண்ணால் அது வந்து வேறு மாதிரி எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இந்த மாதிரி ரேசர்ஸ் கிடைக்கும். ஃபேஷியலுக்குன்னே இந்த மாதிரி ரேசர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது யூஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை வச்சு நான் உங்களுக்கு என்னோடய ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுற ஒரு ஸ்டெப் என்னன்னா, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறீங்கன்னா பவுடர் வச்சு ஆர்எல்ஸ் மாய்ஸ்சரைசர் வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஷேவிங் பாம்னு நிறைய ப்ராடக்ட் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. பட் அது இல்லைனா கூட பிரச்சனை இல்லை. நம்மக்கிட்ட ஒரு நார்மல் வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு மாய்ஸ்சரைசர், நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் சம்டைம்ஸ் மாய்ஸ்சரைசரில் ரிமூவ் பண்ணுவேன், ஆர்எல்ஸ் பவுடரில் ரிமூவ் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ரெண்டுமே காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மாய்ஸ்சரைசரில் எப்படி ரிமூவ் பண்ணணும்னு காட்ட போகிறேன். ஓகே, ஸோ நான் யூஸ் பண்ண போகிறது வந்து பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர். இந்த சைட் நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அண்ட் இந்த சைட் பவுடர் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபேஸில் இந்த மாதிரி இங்கே இது ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுவேன். தென் இந்த ப்ராடக்ட் எடுத்து உங்கள் ஃபேஸ் இப்போது இந்த பக்கம் உள்ள ஹேர் எடுக்கணும்னா இது கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, லிஃப்ட் பண்ணி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் டவுன்வர்ட்ஸ் ஷேவ் பண்ணிக்கணும், அப்வர்ட்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்வர்ட்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் கொஞ்சம் ஹார்டாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்வர்ட்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி டவுன்வர்ட்ஸில் பண்ணிக்கிட்டு இப்படி நீங்கள் டவுன்வர்ட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபேஸில் இருக்க எக்ஸ்ட்ரா குட்டி குட்டி ஹேர்லாம் ரிமூவ் ஆகிடும். இது பாருங்கள் ஹேர். ஸோ தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த பக்கம் இன்கேஸ் உங்களுக்கு இங்கெல்லாம் முடி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூ. பட் அதுவுமே நீங்கள் டவுன்வர்ட்ஸ் தான் பண்ணிக்கணும். ஓகேங்களா?
ஸோ இப்போ ஃபோரெட்ஸ் எடுக்கும்போது ஒரு பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் என்னன்னா ரொம்ப பின்னாடி போயிடக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் ரொம்ப பின்னாடி எடுத்தீங்கன்னா உங்களோட ஃபோரெட் ரொம்ப பெருசாக மாதிரி தெரியும். ஸோ நார்மலாக உங்கள் ஹேர் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு ஒரு கொஞ்சம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, அண்ட் அதுவும் நீங்கள் லைட்டாக உங்கள் ஃபோரெட்டில் கை வச்சு லிஃப்ட் பண்ணி டவுன்வர்ட்ஸ் தான் பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு உங்களோட ஹேர் வந்து கொஞ்சம் ஹார்டாக வர மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஓகே, இங்க பாருங்க, வரும்போது இங்க ஒரு லிஃப்ட் அப் பண்ணிட்டு உங்களோட ஐப்ரோ ஷேப் வரைக்குமே கொண்டு போங்க. ஓகே, அண்ட் அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், நம்ம ஹாஃப் சைட் ஃபேஸ் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி நம்ம ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணியாச்சு. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா என்னன்னு தெரியல. இந்த சைட் பாருங்கள் பிக்மெண்ட்டோட இருக்கும், அண்ட் இந்த சைட் பாருங்கள் ஃபுல்லாக ஒரே ஸ்கின் கலர் மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சைட் வந்து நான் உங்களுக்கு பவுடர் யூஸ் பண்ணி எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். கொஞ்சமாக பவுடர் எடுத்துக்கோங்க. நார்மல் பவுடர், வீட்டில் என்ன பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அதே பவுடர் எடுத்துட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாஃப் சைட் ஆஃப் ஃபேஸில் பவுடர் ஃபுல்லாக ஆகிக்கோங்க. ஹாஃப் சைட் ஃபுல்லாகவே நம்ம எல்லாம் ஷேப் பண்ணலையோ அங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் எடுக்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். ஓகே ஓகே தான். ஓகே, ஆல்மோஸ்ட் டன். இங்கே வந்து எனக்கு அதிகமாக ஃபேஷியல் ஹேர்ஸ் கிடையாது, ஸோ அதனால் நீங்கள் வந்து கம்மியாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த சைடு அப்லிஃப்ட் பண்ணிக்கணும் ஸ்கின்னை அண்ட் டவுன்வர்ட்ஸ். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த சைடு அப்லிஃப்ட் பண்ணிக்கணும் ஸ்கின்னை அண்ட் டவுன்வர்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி கீழே ஓகே, அண்ட் இப்போ ஃபோர்ஹெட். ஓகே, ஃபோர்ஹெட் அகைன் நீங்கள் வந்து லைட்டாக ஃபோர்ஹெட் லிஃப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து டவுன்வர்ட்ஸ் ஷேப் பண்ணுங்க. ஃபோர்ஹெட்டில் தான் எனக்கு நிறைய ஃபேஷியல் ஹேர்ஸ் உண்டு. ஸோ நான் வந்து ரெகுலராகவே என்னோட ஃபோர்ஹெட் ஷேப் பண்ணுவேன். அண்ட் ஆஃப்டர் லைக் ஃபோர்ஹெட் ஷேப் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஃபேஸ் இன்னுமே க்ளோவிங்காக தெரியும். தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட ப்ளீஸ் பேர் வித் மை ஃபேஸ். அகேன் இந்த மாதிரி லைட்டாக புல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஹேர் ஓகேவா? ஸோ இட்ஸ் டன், ஆல்மோஸ்ட் டன். ஓகே, ஸோ நீங்களோட எக்ஸஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணுங்கள். ஷேப் பண்ணதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். என்னென்னா மாய்ஸ்சரைசர் இல்லைன்னா அலோவேரா ஜெல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். உங்ககிட்ட எது அவைலபிளாக இருக்கோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசர் ஆர்எல்ஸ் அலோவேரா ஜெல் நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாய்ஸ்சரைசர் மட்டும் யூஸ் பண்ணதை மறக்காதீங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் அலர்ஜிக் ஆகிடும், ஆர்எல்ஸ் ஆகாது, பட் ஷேப் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ ஜஸ்ட் ஃபார் சேஃப்டி. சேம் மாய்ஸ்சரைசர் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், பான்ஸோடது. ஐ ஹோப் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபேஸ் வந்து க்ளோயிங்காக தெரியுது, லைக் க்ளோயிங்காக தெரியுது, ஷைனிங்காக தெரியும். ஓகே, ஸோ நான் ஏன் அப்பர் லிப் ரிமூவ் பண்ணலை அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்டில் நீங்கள் அப்பர் லிப் ரிமூவ் பண்ணலாம், சேஃப் தான்.
பட் இது நான் எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டேன், லைக் நாட் ரெகுலர்லி, லைக் எவ்ரி மந்த் நான் யூஸ் பண்ண மாட்டேன். சம்டைம்ஸ் நான் ஃப்ரீயாக இருக்கேன்னா நான் வந்து ஒரு வீட்டிலே என்னோட அப்பர் லிப் நான் ரிமூவ் பண்ணிடுவேன். எங்கேயாச்சும் எனக்கு அர்ஜென்ட்டாக போகணும் அண்ட் ஐ டோன்ட் ஹேவ் டைமே இல்லை அப்படின்னா நான் வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அப்பர் லிப் எப்படி நம்மளே வீட்டில் ரிமூவ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான், பை.